வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்கள் AAA. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாக்வார்ட்ஸ் லெகசி பார்ட் 3ல் இருக்கீங்க. எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாக் டு ப்ரொஃபஸர் ஃபிக். நம்ம ஃபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தார்ல, நம்ம கூட ட்ராவல் பண்ணார், அந்த ப்ரொஃபஸர் தான். ஸோ அவரை போய் நம்ம மீட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக நம்ம மேலே தான் போகணும். I've always said that travel. Shark caught me making faces. ஸோ இந்த பெயிண்டிங் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிஃபிண்டோரோட ஹவுஸ் வந்து இருக்குது. அது கிரிஃபிண்டோர் பசங்களோட டோமெட்ரின்னு வாங்கலாம், ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்களா, அவங்களோட ரூம்ஸ்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அவங்க பாஸ்வேர்டு சொன்னால் இந்த டோர் ஓப்பன் ஆகும், அவங்க உள்ளே போகலாம். வேறு ஹவுஸில் இருக்க பசங்களும் வரலாம், பட் அவங்க இந்த சீக்ரெட் பாஸ்வேர்டை சொன்னால் தான் இந்த லேடி இருக்குல்ல, இந்த ஃபேட்டாக இருக்கு இல்லையா, இதை அலோவ் பண்ணோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ மோஸ்ட்லி மற்ற ஹவுசஸ் இருக்க பசங்க இந்த காரிடாரில் வரமாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ப்ரொஃபஸர் ஃபிக் கிட்ட போயிட்டு என்னன்றதை பேசுவோம். ஸோ தட் ஃபர்தராக நம்மளோட மிஷன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மியூசிக் வாசிக்குது பாருங்கள், அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இது எல்லாமே இன்ட்ராக்ட் ஆகுது பாருங்கள். இது ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுது, அது ஒரு ஃப்ளூட் வாசிக்குது. இங்கெல்லாம் அதுக்கு அந்த மியூசிக்கு கேட்டு டான்ஸ் ஆடுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேமில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஹாரி பாட்டர் இது ரிலேட்டடான கேம்ஸில் தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், கொரியோகிராஃப் பண்ணது இது. ஸோ அந்த பெயிண்டிங்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணுதுங்க. வயலின் வாசிக்குது. இது ஃப்ளூட்டு ப்ளே பண்ணுது. செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட பக்காவாக பண்ணியிருப்பாங்க இந்த கேமில். அதனால் இந்த கேம் வந்து ரொம்பவே கிராஃபிக்கலி டிமாண்டட் கேம்னு சொல்லலாம். இந்த கேம் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹை ஹேண்ட், அதாவது அல்ட்ரா பிசின்னு இருக்குது, ஹை ஹேண்ட் இருக்குது, மீடியம், அது மிட் ரேஞ்சுன்னு இருக்குது இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு ஹை ஹேண்ட் பிசி வந்து இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். மீடியம் பிசியில் நீங்கள் விளையாண்டிங்கன்னா இதோட ஃபுல் பொட்டென்ஷியல் நீங்கள் பார்க்க முடியாது, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அல்ட்ரா செட்டிங்கில் இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணும்போது தான் இந்த கேமும் பார்க்க ஸ்டன்னிங்காக இருக்கும். என்னதுரா அது வீணு கத்துது? From the toilet bowl where she said I could swim, did you praxia mole? As long as we're only one time per week, I can plunge the boys' lavatory. Not for இது எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்றதே இதுக்கு வேலையா போச்சு. He tried to stop me, did rancorous carp, sought to trap me, இது வந்து அந்த ராகிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இது புள்ளி பண்ணிட்டே இருக்கும் எல்லாரையும் இந்த கோஸ்ட். நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய பிரிட்ஜு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டு ஸ்கூலில் ரெண்டு எண்டையும் இதுதான் கனெக்ட் பண்ணுது. ப்ரொஃபஸர் ஃபிக்கோட கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் ஆகிடும் போல் இருக்கே. எஸ், ஆல்மோஸ்ட் தேர். இங்கே தான் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கணும். ப்ரொஃபஸர் ஃபிக்கோட கிளாஸ் ரூமு இதோ மேலே இருக்குது, அவரோட ரூம். அவர் ரூமை போய் கதவு தட்டுவோம். இந்த செக் பாயிண்ட்குள்ளே போய் நிற்கணும். வெயிட், இதோ இருக்கார் ப்ரொஃபஸர். டாக் டு ப்ரொஃபஸர் ஃபிக். அதாவது அவர் வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ண உடனே அவர் இப்போ வந்துட்டார்.
ஏன்னா அது சில டைமில் தான் அவர் இருப்பார் இல்லையா, எப்பயுமே இருக்க மாட்டார். ஸோ ஹீஸ் தேர். Professor, I'm glad to see you. And I you. Thank Merlin you're in one piece. I heard about the attack. Trolls in Hogsmeade? Sir, ஆமாம், the trolls were ஹாக்ஸ்மீட்டில் wearing நம்மளை armor. அந்த ட்ரோல்ஸ்லாம் அட்டாக் பண்ணிச்சு, அதை டிஃபெண்ட் It பண்ணோம் had இல்லையா, that dark glow like நம்ம the dragon ஸ்பெஷல் collar. பவர்லாம் யூஸ் பண்ணி. Goblin silver. Ranrock used it நம்ம to ஆல்ரெடி control பார்த்த the அந்த dragon. ராக்னாக் How? அது ஏதோ ஒன்று, அந்த And mice காப்ளின் and trolls கெட்ட too. காப்ளினை வந்து They were there மறுபடியும் because of me. பார்த்தேன்றான். I overheard Ranrock talking with Victor Rookwood. Ranrock was in Hogsmeade. With வேற யாரோ ஒரு Rookwood. ஆள் கிட்ட அது The பேசிக்கிட்டு trolls இருந்துச்சுல, were அதையும் அவன் Ranrock's மாட்டி விடுறான், distraction so போட்டு that விடுறான். Rookwood could get to me. And he would have had Sirona and the patrons at the Three Broomsticks not அது என்ன அட்டாக் பண்ண This வந்துச்சு. is grave news indeed. If Ranrock's goblins and dark wizards are after you, they want what we found in that vault. ரான்ராக் and Rookwood want the locket. Sir, about the goblins at Gringotts. They're after the locket. அந்த லாக்கெட்டு. You ஆமாம், said you discovered something in it. Yes, yes. I discovered an inscription. When I read it aloud, this map appeared. இது ஏதோ ஒரு Clever மேப்பு. enchantment. It's a map of Hogwarts, to be sure, but I do not know where it leads. இது ஹாக்வார்ட்ஸோட மேப்பு. Leads to the library. இதுல எங்கேயோ ஒரு இடத்துல தான் A இருக்கு இந்த restricted லைப்ரரி. section, to be precise. எஸ், A bit beyond. I இந்த see லைப்ரரியில் traces of magic ஹாக்வார்ட்ஸில் there இருக்க on the map. லைப்ரரியில் ஏதோ ரகசிய I அறை suspected you இருக்குன்றாங்க. would see something. Shall we go? I appreciate your enthusiasm, and I'm இப்போ eager to போக discover what we may முடியாதுன்றாரு. find there as well. But if our experience at Gringotts, let alone what happened to Miriam, taught me anything, it's that the path we're on is terribly dangerous. I'd like Okay. you to work with Professor Heckett a bit. நம்ம before we அப்படியே continue. போனாலும் அது டேஞ்சரஸான Sir, பார்த்தா இருக்கும். how நீ இன்னும் கொஞ்சம் dangerous could ட்ரைனிங் the எடுத்துட்டு library வான்ற மாதிரி தான் சொல்கிறாரா Perhaps எனக்கு we're only தெரியல. after a book. Perhaps we are only after a book, but we should be prepared for anything. Once you've honed your defensive magic further, come and see me. ஓகே ப்ரொஃபஸர், I'll let நீ Professor உன்னோட Heckett டிஃபென்ஸ் know to கிளாஸ் எல்லாம் expect நிறைய you. முடிச்சுட்டு வா. போகிற வழியில் நிறைய ஆபத்துகள் இருக்கும். நான் மட்டும் சமாளிக்க முடியாது, நீயும் வந்து என் கூட சேர்ந்து சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கும். அதனால ப்ரொஃபஸர் ஹெக்கெட்டை போய் பாருன்றாரு. ஸோ அதாவது இன்னும் நீ ஃபர்தராக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வான்றாரு. இந்த ஹாக்வார்ட்ஸில் லைப்ரரி கீழே இங்கே சீக்ரெட்டாக ஒரு வழி இருக்குது. What are you up to now? அங்கே தான் வந்து நம்ம தேடிட்டு இருக்க விஷயம் இருக்குது போல இருக்கு. You know, there is ஆறு அங்கேயே ஏதோ ஒரு க்ளூ மாதிரி இருக்கலாம். கிராஃபிக் செட்டிங்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. செட்டிங்ஸ், டிஸ்பிளே எல்லாமே அல்ட்ராவில் தான் இருக்குது. ரேட் ட்ரெஸ்ஸிங் ஓகே. அப்ஸ்கேல் தானே பார்த்தேன், நன்னு இருக்குது. அப்ஸ்கேல் மெத்தட், ஃப்ரேம் ஜென்ரேஷனே ஆஃபில் இருக்குன்னு தெரில. ஆன். NVIDIA ரிஃப்ளெக்ஸ் வந்து ஆன் ப்ளஸ் பூஸ்ட், அன்கேப்டு ஃப்ரேம் ரேட், இமேஜ் காலிப்ரேஷன், ஃபீல்ட் ஆஃப் வியூ ஓகே. GPU RTX 5080 ஓகே டன். இப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கேம் ரொம்பவே ரேட் ட்ரேசிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம். நம்ம நேட்டிவாக ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். எந்த ஒரு ஃப்ரேம் ஜென்ரேஷன் எதுவுமே இல்லாமல் ரன் பண்ணால் இந்த கேம் வந்து நம்ம பிசியும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக என்னதான் இருந்தாலும் தாங்காது. ரிப்போர்ட் டு ப்ரொஃபஸர் ஹெக்கெட், அந்த லேடி இருந்தாங்களே அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும் இதை. I'm here about the new spell you wanted to teach me, Professor. Good. எனக்கு அந்த Professor புது Fig ஸ்பெல்ல indicated a சொல்லி கொடுங்க. certain urgency to you completing your defensive magic assignments.
As such, you are to learn Incendio, the fire இன்சென்டியோன்னு ஒரு ஸ்பெல் இருக்கு, அதை நான் உனக்கு சொல்லி தரேன்றாங்க. ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தோம்ல, அவங்க வேற இவங்க வேற. When necessary, defending against those who would wish to do us harm. Sounds versatile. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாங்க. அந்த ப்ரொஃபஸர், அந்த லேடி ப்ரொஃபஸர் வேற. ஸோ இங்கே எல்லாமே கிளவியாக இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. Astonishing how much students don't think their professors know. இந்த பாட்டி வேற, அந்த பாட்டி வேற. Come and see me. Then we shall begin working on Incendio. அது இதை விட கொஞ்சம் எங்கா இருக்கும், இது கொஞ்சம் ரொம்ப ஓல்டா இருக்கு. You know where to find me once you've finished. Win 2 rounds of crossed wands. ஸோ இவங்க 2 டாஸ்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலான்றாங்க. ஆனால் இவங்களோட இதில் பார்த்தீங்களா, கலெக்ஷன்ஸில் மெர்மைடெலாம் இருக்குது பாருங்கள். குட்டி மெர்மைடு, அப்புறம் ஏதோ ஸ்கல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மண்டை ஓடு என்னென்னமெல்லாம் இருக்குது. இல்லை இந்த மித்திக்கல் க்ரீச்சர்ஸ். இந்த ப்ரொஃபஸர் ஞாபகம் இருக்குது, சாரி மறந்துட்டேன். இந்த ட்ராகன் இதெல்லாம் அந்த விங்காடியம் லெவியஸாவை என்னமோன்னு சொல்லி கொடுத்தாங்களே, இந்த ட்ராகன் இதெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குது. அந்த ப்ரொஃபஸர் இவங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வருவாங்களா கண்ணாடி போட்டு, அவங்க வேறு. Seems crossed wands isn't as secret as it's believed to be. ஸோ இந்த ப்ரொஃபஸர் வந்து நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. Win 2 rounds of cross wands. ஓகே. Complete a round of spell combination practice with Luke and Brattle B ஏதோ ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட போய் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா. அதுக்கப்புறம் இது 2 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி எங்கிட்ட வா, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. என்னமோ இன்சென்டியோவா ஏதோ சொன்னாங்களே அந்த ஸ்பெல்ல. ஸோ முன்னாடி நம்மளுக்கு கேமில் ஒரு சின்னதாக ஒரு டேர்ன் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஃபீல் இருந்தது இல்லை, ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரி, அது மாதிரி அந்த ஃபீல்லாம் இப்போ கம்மியாகிடுச்சு பாருங்கள். சுத்தமாக இல்லை பாருங்கள். அதுதான் NVIDIAவோட பெர்ஃபார்மன்ஸு. நீங்கள் என்ன தான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணலினாலுமே NVIDIAவோட இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா அதை சரி பண்ணிடும். அந்த கேம்லேயே டைரெக்டாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த கேம் நீங்கள் கண்டிப்பாக AMD கிராஃபிக்ஸ் கார்டு லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ, RX 9070 XTயா, அதுலேயும் நீங்கள் ரன் பண்ணால் கூட இந்த கேம் வந்து ஜிட்டர் ஆகும். சின்ன ஒரு ஃப்ரேம் ட்ராப் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த 1% லோன் வாங்க இல்லையா, அது அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்பவே CPU இன்டென்ஸ் அண்ட் GPU இன்டென்ஸ் கேம் இது. மெயினாக CPU 9800X 3D யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு லைட்டாக பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா 8 கோர் CPU வந்து பத்தாது உங்களுக்கு, மினிமம் ஒரு 12 கோராவது இருக்கணும். இப்போ எப்படி போகிறது? ரிப்பேரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். Not sure what I did to deserve that. இங்க இருக்கு வழி. ச்சே. Can I help you? Luke and Bradby தோ இருக்கான் அந்த பையன். Sebastian told me to see you about a club. If Sebastian vouches for you, that's all I need to know. செபாஸ்டியன் உன்னை பார்க்க சொன்னா, நீ ஏதோ கிளப் வச்சிருக்கியாமே. A dueling club of sorts. It's invitation only, so இது அந்த மாதிரி ஃபைட்டிங் கிளப் மாதிரி. Really impressed Sebastian. That's nice to hear. I did take him down a bit. இல்ல அவனை பத்தி நெகட்டிவா I'm சொல்லுவாங்க. flattered to hear that. Sebastian's not a bad duelist either. Imagine it's quite something to see the two of you duel. How does cross wands work exactly? You show up, கிராஸ் வான்ஸ்னா எப்படி அது ஒர்க் ஆகும்? ரூல்ஸ் சொல்லு. and whoever is still standing in the end wins. It's our way of determining the school's greatest duelist once and for all. And to liven things up, the winner is awarded a prize. Interested? I'll join your club. Of course. Dueling's an entertaining pastime. I agree. Besides, in crossed ones, you can duel with a partner if you like. Your first time I'll pair you with Sebastian. Next time, you'll need to bring a partner along or duel alone. Next time வந்து நீ பார்ட்னர் கூட்டிட்டு வரணும்ன்றான். I'm ready. Get me in the ring. Spectacular!
Let the fireworks begin. ஆனால் இது நம்மளோட சின்னதாக இருக்குது இந்த பையன். We'll ரெண்டு make you பேராக வந்து regret மோதுறோம். signing up. இந்த தடவை ஸ்லிதரின் ஹவுஸில் இருக்கிற நம்ம அந்த செபாஸ்டியன் அந்த ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்கான். Lumos. Accio. You're better than that. Leviosa. Act like a winner. Leviosa. Leviosa. Give them what for. அந்த பொண்ணு காலி. அவ்வளோதான் விக்ட்ரி. 2 ரவுண்டு வின் பண்ணணும். Duel like that. Nice work. Sebastian wasn't wrong about you. There's strong competition ahead, but keep this up and you could be the next school champion. Brilliant. ஆனால் இந்த Count பையனுக்கு me in. ஏன் பொம்பளை வயசு மாதிரி இருக்குன்னு In தெரியல. fact, the second duel is ready when you are. And as a fully initiated member, you now have access to the official Crossed Wands training dummy. Very good way to master spell combinations. Come and see me and I'll set it up. Again, congratulations on your first Okay. Crossed Wands victory. ஃபர்ஸ்ட் Well டைம் நீங்கள் fought. வின் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றான். Hope to see you back here again. Quest completed. Win 2 rounds of crossed wands. 1/2 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. Complete a round of spell combination practice with Luke and Bradby. அவன் தானே இப்போ திருப்பி வான்னு சொன்னான். இங்கே தான் இருக்கான் அவன். Next time you need a partner for Crossed Wands, don't hesitate to call on me. Okay. Hello Lucan, may I use the training dummy? Hello Lucan, is the next round cross wands all set? Hello, Lucan. Is the next round of Crossed Wands all set? Next round. Yes it is. I've got a great match lined up. Ready for another round? Ready for another round? I'm Yes. ready. I'm Let's ready. do it. Brilliant. Are you dueling with a partner? எனக்கு பார்ட்னர் இருக்காங்க. செபாஸ்டியன் சாலோ. Yes, Sebastian. Then let's get to it. நம்ம ஹவுஸில் இருக்க ஸ்லிதரின் Ready, ஹவுஸில் step, இருக்கவங்க தான் flash. ஃப்ரெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். இது வேறு டீமு. Apologies in advance. இந்த தடவை 3 பேர் இருக்காங்க பாருங்க. 3 பேர் 2v3. ஐயோ. பிரேக் த்ரூ வைலட் ஷீல்ட். டார்கெட் லாக் யூஸ் டு சேஞ்ச். ஓகே. ஆக்கியோ யூஸ் பண்ணணுமா? ஓகே. ஆக்கியோனா இது. Reparo. Leviosa. Accio. Fringo. There goes my wager. Protego. Leviosa. Winner. Leviosa. Accio. Fringo. Reparo. Lumo. Protego. Accio. Is that all you've got? You're better than that! Accio. And Fringo. விக்ட்ரி. 2 ரவுண்டு வின் பண்ணியாச்சு. Duel. Bravo. I gave it my all. You did indeed. The other duelists have already taken notice of you. But after that last பரவாயில்ல, round, 3 பேரை டிஃபீட் they'll பண்ணிட்டேன்ற really have it மாதிரி in நம்மளை for you. பாராட்டுறான் அந்த You'd பையன். better keep practicing if you want a chance at winning. Or at least surviving the next round. I'll let you know when we're ready. Hope to see you then. The ஓகேடா next தம்பி, round is போயிட்டு for all வரேன். the பாய். Godstones, so to speak. நம்ம டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட் அ ரவுண்ட் ஆஃப் ஸ்பெல் காம்பினேஷன் வித் லுக் அண்ட் பிராட்பின்னு போட்டிருக்கு. ஸோ அவங்க கூட இன்னும் ஒரு ப்ராக்டிஸும் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸ்பெல் காம்பினேஷன். Hello, Lucan. இவனுக்கு ஏதோ ட்ரிக்ஸ் தெரியுது. Of course. அந்த I'll ட்ரைனிங் fetch டம்மி you and ரெடியா? give you a list of combinations to practice. சொல்லி விடு. Ready to have a try now? எஸ். That would be wonderful. Be sure to cast all your அதுக்கு தான் நான் spells வந்திருக்கேன். before the dummy lands. If you need to stop practicing before you finish all of them, let me know. ஷோ இந்த டம்மி வச்சு
ப்ராக்டிஸ் பண்ணணும். Accio. ஆக்கியோ. நெக்ஸ்ட் ஸ்பெல்லு. ஓ ஓகே ஓகே. சூப்பர். Nicely done. நெக்ஸ்ட்டு Levioso. சக்ஸஸ். வேற That's it. Levioso. Accio. சூப்பர். Good one. I'd say that's enough practice. You looked good out there. Thank you, Lucan. I say better to discover one's weaknesses during practice than during a duel. You'll be a fearsome challenger now. தேங்க்யூ லூக்கன். எல்லாருமே Assignments அவன் all பண்ணி finished. கொடுத்துட்டான் நம்மளுக்கு. இப்போ நம்ம அந்த ப்ரொஃபஸரை போய் பார்க்கலாம். சாரி, இதுக்குள்ளே தான் போகணும். இங்கே ஒரு பொண்ணு இருக்கு. Perhaps I should stick to potions. போர்ஷன்ஸ்லாம் இருக்கட்டும். Seems I'm out of the tournament thanks to you. எடா அது யாருமே கண்டுக்க மாட்டேங்குதுங்க. இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கயிறுலே கட்டின பிரிட்ஜு மாதிரி இருக்கு பாருங்கள். செயின்லாம் போட்டு கயிறு கட்டி கீழே அப்படியே தண்ணி போகுதா, அப்படியே சூப்பராக இயற்கை. அப்படியே ஒரு மலைக்கு நடுவில் குடாஞ்சி அப்படியே இந்த ஹாக்வார்ட்ஸை கட்டியிருக்காங்க. அங்கே சுற்றி அந்த பேர்ட்ஸ் பறக்கிறது எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த கேமை இன்னும் பொறுமையாக அன்ரியல் இன்ஜின் 5 பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. இல்லை இதுக்கு ஒரு சீக்வல் மாதிரி ஹாக்வார்ட்ஸ் லெகசி 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அன்ரியல் இன்ஜின் 5 பண்ணாலோ, இல்லை அதை விட இன்னும் லேட்டஸ்ட்டாக அன்ரியல் இன்ஜின் 5.6ன்னு வந்திருக்குல்ல, அது மாதிரி என்ன இருக்கும் லேட்டஸ்ட்டு, அதில் பண்ணால் இன்னும் ஸ்டன்னிங்காக இருக்கும் இந்த கேம். இதுலேயே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அன்ரியல் இன்ஜின் 5 என்ன பிரச்சனைனா, அது எவ்வளோதான் பவர்ஃபுல் ஹார்ட்வேராக இருந்தாலும் அந்த பிளர்ரான மாதிரி தெரியும், ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டுருக்குறாங்க. அது நிறைய கேம்ஸில் நானும் பார்க்குறேன். ஆனால் சில கேம்லாம் நல்லா வந்திருக்கே. பிளாக் மித் தூக்காங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேம்லாம் வந்தது. அது என்ன கேம் அது, நான் ஒன்று விளையாண்டேன் அந்த கேமை. ஹெல் பிளேட் சாகான்னு ஒரு கேம் இருக்குமே 2, அது நல்லா தான் இருந்தது அது. ஆனால் அந்த சைலண்ட் ஹில் 2ன்னு ஒரு கேம் இருந்தது, அது மகா மட்டமாக இருந்தது. ஏண்டா அன்ரியல் இன்ஜின் 5 செஞ்ச கேம் மாதிரிடா இருக்குன்ற மாதிரி அது கேவலமாக இருந்தது அது. ஆனால் கேம் சூப்பர் கேமு. அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஹார்ட்வேருக்கு ஏற்ற கிராஃபிக்ஸு எனக்கு அதில் ஃபீல் ஆகலை. இந்தியன் ஜோன்ஸும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது நல்லா கிராஃபிக்ஸ் இருந்தது, அந்தளவுக்கு பெருசாக தெரியல. I trust Mr. Brattleby was able to accommodate you and that... I finished all of the tasks. நீங்கள் சொன்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரொஃபஸர். Glad to hear it. ஹெக்கட். Then you should be ready to learn Incendio. இன்சென்டியோ இப்போ நீ கற்றுக்கோ அப்படின்றாங்க. Yes. I'm sorry to say I visited enough careless colleagues at St. Mungo's to assure you that fire is a fickle servant. Your spellcasting has impressed me thus far, but please maintain focus. I would rather we not end today's lesson நீ with ஈஸியாக your கற்றுப்பேன்னு robes தெரியும். aflame. இவ்வளோ நாள் Let us நான் உன்னை begin. எல்லாரும் எல்லா ப்ரொஃபஸரும் And remember, சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். focus on the நீ நல்ல proper ஸ்டூடெண்ட்டு, wand ஈஸியாக movement. கற்றுக்கிறேன்னு. இருந்தாலும் இதில் ஃபோக்கஸ் பண்ணு, And keep your இது கொஞ்சம் wand கஷ்டமான steady. ஸ்பெல்லு அப்படின்றாங்க. இன்சென்டியோ கற்றுக்கிட்டாச்சு. இப்போ இந்த இன்சென்டியோ எங்கே யூஸ் பண்ணுறது? ஸ்பெல் செலெக்ஷன் மெனுன்னு இருக்குது. ஓகே, ஹோல்டு டு அசைன். ஓ, இதை நான் அசைன் பண்ணி வைக்கணுமா?
எப்படி அசைன் பண்ண முடியல. அசைன் பாட்டம். இங்கே இருக்குது மெனு மாதிரி. இதில் வந்து செலக்ட் பண்ணி எந்த ஸ்பெல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். Incendio. ஃபயர் மாதிரி வருது பாருங்கள். இன்சென்டியோனா ஃபயர். ஸோ இந்த டம்மியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் டு ப்ரொஃபஸர் ஃபிக்ஸ் கிளாஸ் ரூம். அவர்கிட்ட இப்போ திருப்பி போகலாம். நம்ம இதை கற்றுக்கிட்டோம்ல, செம்மையாக இருக்குது. இந்த பசங்க மேலே யூஸ் பண்ணி பார்ப்போமா? Incendio. அந்த ஃப்ளோரிங்லாம் பாருங்கள், அந்த ரேட் ட்ரேசிங்கில். ஆனால் இன்னும் இது அன்ரியல் இன்ஜின் 4ன்றனால லிமிட்டேஷன் இருக்குது. ஒரு மாதிரி லைட்டாக தான் ஷைனிங் இருக்குது, ஆனாலும் ஒர்க் ஆகுது. எங்கெங்கேயோ கண்ணாப்பின்னான்னு படிக்கிட்டு போகுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா நம்மளால ரியல் லைஃப்பில்? இந்த மினி மேப்புன்னு ஒன்று இருக்கிறனால நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகிறோம். இதே நீங்கள் இந்த ரியல் லைஃப்பில் இதெல்லாம் இருக்காதுல்ல. இப்போ இந்த ஸ்கூலில் நீங்கள் தான் ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி போவீங்க? இங்கே ஒரு கிளாஸ், அங்கே ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, எங்கேருந்து எது கனெக்ட் ஆகுதுன்னு தெரில, கண்ணாப்பின்னான்னு படிக்கிட்டு போகுது. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. இன்னும் இந்த நடந்து போகிறதுலே டைம் ஆகிடும். அதுக்கு தான் ஷார்ட்கட்ஸ். மேஜிக்கல் ஸ்கூலில் ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. நம்மள எப்படி லிஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் டெலிபோர்ட் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ப்ரொஃபஸர் ஃபிக், இதோ வந்துட்டேன். அவருக்காக இப்போ வெயிட் பண்ணணும். அவர் கிளாஸ் டியூட்டிலாம் முடிச்சுட்டு வரணும். வந்துட்டார். அது வரைக்கும் உட்காந்து தூங்கி ஏஞ்சிட்டு இப்போ தான் எந்திரிக்கிறான். அவ்வளோதான். Hello sir. சார், நீங்கள் சொன்ன ஏதோ ஹெக்கட் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ப்ரொஃபஸர் ஹெக்கட் கிட்ட இருந்து. So I hear. She tells me you've taken rather well to your new wand. You must continue to work with her and your other professors to improve your skills. That said, I don't wish to postpone our visit to the library any longer. சரி, அப்போ லைப்ரரிக்கு போகலான்றாரு. Shall we proceed? போகலாம் ப்ரொஃபஸர். I have work for you. யாராமா? Come. Headmaster, I'm with a student. Your schedule will wait indefinitely. நீங்க உங்க வேலையை அப்புறம் பாருங்க ப்ரொஃபசர். இப்போ முதல்ல நான் சொல்ற வேலையை பண்ணுங்க அப்படின்றான். After all the trouble you caused me with Osric, you'd be eager to make amends. My office, 5 minutes. So headmaster வந்து ப்ரொஃபஸரை கூட்டிட்டு போயிட்டாரு. நம்ம போலாம் லைப்ரரிக்கு. Exasperating. Unfortunately, our trip to the restricted section will have to wait. ஃப்ரீயாவே விட மாட்டான் போல இருக்குப்பா. இது நீயாவே கண்டுபிடின்ற மாதிரி தான் சொல்றாரு. It would be unwise to provoke our illustrious headmaster further. I shall find you when I've completed whatever toils I must endure. Secrets of the restricted section started. Talk to Sebastian. இப்போ நம்ம வந்து அந்த செபாஸ்டின் ஒரு பையன் இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரெண்டா, அவன் கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். Sebastian mentioned sneaking into the restricted section. அதான் செபாஸ்டின் நம்மக்கிட்ட சொன்னான் நைஸாக போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அவன் ஹெல்ப்பை கேட்டுட்டு வேணால் அவன் கூட ட்ராவல் பண்ணி போகலாம். இது செபாஸ்டின் இல்லை, செபாஸ்டியன். எங்கடா இருக்க? கிளாஸ் பெயிண்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதோ இப்படி போகணுமா? இதுக்கு கீழே எப்படி இறங்கி இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி போகணும். போனால் இங்கே எங்கேயோ இருப்பான். இங்கே இருக்கான், இதோ இருக்கான். செபாஸ்டின். Sebastian, there you are. உன்னை தான்ப்பா தேடிக்கிட்டு இருந்தேன். I was in the Three Broomsticks after the troll attack and saw what happened with Rookwood and Harlow. Not many students have Victor Rookwood's attention. What was that all about? அந்த Ranrock பற்றி கேட்குறான். I'm not entirely certain. It's to do with Ranrock. Seems he's working with Ranrock, and Ranrock is after something I found at Gringotts. Ranrock?
And when were you Randraka. at Gringotts? Professor Fig and Ama. I ended up there after the dragon attack. It's quite the tale. ஸோ அந்த டிராகன் Fig had அட்டாக் this அதை பற்றி எல்லாமே ஒரு portkey ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் to பண்ணுறான், Gringotts? ப்ரீஃப் பண்ணுறான். I'm not sure I follow. I barely follow myself, and I was there. Anyway, we ended up in an ancient vault where we found a map. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு That ஏன்ஷியன்ட் map வால்ட்டுக்குள்ளே leads to the போனோம். restricted section. அப்புறம் You எங்கே can't be அங்கே serious. எங்கேயோ போனோம், Deadly serious. அதெல்லாம் சொல்கிறான். Professor Fig has insisted that I not tell a soul about any of this. I've probably said too much. Understood. ப்ரொஃபஸர் ஃபிக் இதை பற்றி யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்றாரு. இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டுன்றனால உங்ககிட்ட இவ்வளோ தூரம் Thank you, சொல்லியிருக்கேன். Sebastian. அதனால் இதுக்கு You ஃபர்தராக mentioned கொஷின் being கேட்காத, clever enough not to get caught உங்ககிட்ட in the மட்டும் சொல்கிறேன், restricted யார்கிட்டயும் section. சொல்லிடாத And அப்படின்ற. I am. Meet me outside the library tonight. லைப்ரரிக்குள்ளே இன்னைக்கு And tell போகணும், no எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமானே. கண்டிப்பாக அப்படின்றான். வாட் அபவுட் தி லைப்ரரியன்? How ஆமாம், அந்த concerned should I லைப்ரரியன் be about the சீரியஸானவனாச்சு. librarian? Madam Scribner doesn't take kindly to clandestine activities taking place amongst her precious books. ஓகே, So do all that you can to avoid her. ப்ரீஷியஸான She and I have had our புக்குனா கொஞ்சம் entanglements, but I can நம்ம hold இந்த my மாதிரி own தான் எடுத்து against her. ஆகணுன்ற மாதிரி சொல்கிறான். You may not be so lucky. வாட் இஃப் வி ஆர் காட்? What will happen if we're caught in the restricted section? நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா Detention, no doubt. டிடென்ஷன் Word பண்ணிடுவாங்க, caution அதுக்கப்புறம் to ஸ்கூலை விட்டு help. வெளில For அனுப்பிச்சிடுவாங்கன்றான். one, avoid Peeves, the poltergeist. Aside from wanton destruction of property, he loves nothing more than telling on the likes of us. ஓகே, நைட்டு Thank போகலாம், you, Sebastian. I'll meet you later. லைப்ரரிக்கு முன்னாடி மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணி ராத்திரி ஆகிடுச்சு. இப்போ மீட் செபாஸ்டியன் இன் தி சென்ட்ரல் ஹால் அட் நைட். இதோ இப்போ நைட்டில் பாருங்களேன், அழகாக இருக்குது அந்த இடமே, யாருமே இல்லை, எல்லாம் தூங்க போயிருப்பாங்கல்ல அவங்கவுங்க ரூமில். நம்ம மட்டும் நைஸாக போகிறோம் நைட் டைமில். அது அங்கே சில ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. See there? That's the door we need to reach. இதுதான் இந்த லைப்ரரிக்கு போகிற டோர் போல் இருக்கு. And those annoying prefects would love nothing more than to rat on us to Scribner. So don't let them see us. அந்த Understood? ரெண்டு I can பசங்களை be சொல்கிறான். sneaky. Let's go. Hold on now. There's a spell you should know. The நான் உனக்கு ஒரு ஸ்பெல் disillusionment charm. Good for சொல்லித்தரேன். getting places you're not supposed to be. ஓகே, Cast it and you'll appear as little more than a trick of the light. Just as Wow. long as you keep your distance and stay quiet. You mean I'll actually be able to turn invisible? Something Invisible like ஆவா? that. It's not as foolproof as a cloak, but those are Okay. expensive. And spells. இந்த spells are ஸ்பெல்லு free. வந்து உன்னை Give it a இன்விசிபிளாக try. மாற்றோன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த க்ளோக் இருக்குல்ல, அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்றான். ஒருவேளை என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டில் இல்யூஷன்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு. ஓகே, இந்த ஸ்பெல்லை இதில் வச்சிடலாம். யூஸ் டில் இல்யூஷன்மெண்ட் அவாய்ட் பீயிங் டிடெக்டட் இன் ஆஃப் லிமிட் ஏரியாஸ். ஓகே, இது நம்மளை டெம்ப்ரவரியாக இதை வந்து இன்விசிபிளாக ஆக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக இன்விசிபிள் ஆக்காது, ஓரளவுக்கு நம்மளை வந்து இன்விசிபிள் ஆக்குமா. இப்போ அந்த ஹாரி பாட்டர் படத்தில் காட்டுவாங்கல்ல, அவன் ஒரு க்ளோக் மாதிரி ட்ரெஸ் மாதிரி ஒன்று மேலே போட்டுக்கிட்டால் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருவான், ஒரு போர்வை மாதிரி ஒரு துணி மாதிரி இருக்க மாதிரி காட்டுவாங்களே. இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, பட் ஆனால் லிமிட்டட் டைம் வரைக்கும் இது ஒர்க் ஆகுன்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி க்ரௌச் பண்ணுறது? க்ரௌச், ஐயோ க்ரௌச்சுக்கு எதுன்னு மறந்துட்டேனே. கரெக்டு தானே க்ரௌச்சு? இருங்க கண்ட்ரோல்ஸில் பார்ப்போம். ஏன்ஷியன்ட் மேஜிக்கு எல்பிஆர்பி ஓப்பன் டூல், யூஸ் டூல், சார்ம்டு காம்பஸ், ஹீல், ரிவேலியோ, ஸ்பெல் மெனு, enable disable lock, author, perform, protego, ஓகே, stupidify, இது இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அப்போ க்ரௌச்சுன்னு ஒன்றும் இல்லை. Revelio. இப்போ நம்ம இன்விசிபிள் பவரை யூஸ் பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ணி போகணும். நியர்பை வில் சென்ஸ் அண்ட் த இன்வெஸ்டிகேட் சஸ்பீஷியஸ் பீயிங் காட். ஓகே. If I can see you, the prefects might be able to as well. என்னடா சொல்லுது? ஓ ஓகே ஓகே. இன்விசிபிள் பவர் இருக்கிற வரைக்கும் பார்த்து போகணும். கமான் கமான் உள்ளே போயிடுங்க. எஸ் உள்ளே வந்தாச்சு. Still here. லைப்ரரியன் இங்கே தான் இருக்காங்க. டாக் டு செபாஸ்டியன். லைப்ரரியன் இந்த டைம்ல இருக்க மாட்டாங்கன்னு சொன்னா உள்ள இருக்காங்க. யூசுவலி ரேரான இதுல இருப்பாங்கன்றான். The key is in the drawer of that desk. Now, here's what we're going to do. அந்த சாவி அதில் தான் இருக்குது, அந்த ட்ராயரில். நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீ சாவி எடுத்துகிட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றான். எதுக்கு சாவி வேணும்? Why do we need a key? Isn't there a spell for this? Hello, Homora. That's how I always used to get in. But the librarian twigged that I knew the spell and cast an anti-Alohomora. நான் எப்பயுமே அலஹமோரான்ற அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணி பூட்டெல்லாம் திறந்துட்டு போயிடுவேன். அதனால அவங்க வந்து அந்த அலஹமோரா ஸ்பெல்லை யூஸ் பண்ணாலும் அந்த பூட்டை திறக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் மேனுவலாக சாவி போட்டால் மட்டும்தான் நம்மளால் திறக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ அந்த லைப்ரரியன் கண்ணில் படாமல் நைஸாக போய் சாவி எடுக்கணும். Professor Black, might I suggest a ban on magic in the library? Someone has been sneaking into the restricted section and Cressida seems to seems to think of the library as her own personal arena in which to practice her latest incantations. It is most disruptive. One might consider Peeves tame by comparison to சச் ஆன்டிக்ஸ். அதாவது இந்த லைப்ரரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். இது வந்து கீ கிடச்சிச்சு. ஐயோ லைப்ரரி வந்துச்சே, சாவி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். செபாஸ்டின் சாவி கிடச்சிச்சு. இப்போ அந்த புக்கை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் பூட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் புக்ஸ், அதாவது நார்மல் புக்கு அங்கே இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலான இந்த ஸ்பெல் இதெல்லாம் கற்றுக்கிறதெல்லாம் இங்கே தான், இந்த புக்கில் தான் நான் கற்றுப்பேன் திட்டத்தனமாக வந்து. ஆனால் இந்த பூட்டை வந்து திறக்க முடியாத மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. அதனால் சாவி போட்டால் தான் இப்போ திறக்க முடியுன்றனால சாவி எடுத்துகிட்டு வந்து திறக்கிறோம். இங்கே வந்துட போகுது லைப்ரரியனை. அதுக்கு சீக்கிரமாக போய் தேடணும். Oh, that one's charmed to look more useful than it is. It's fooled me twice. Never judge a tome by its cover, I say. கீழே போகணுமோ? ஆமாம், கீழே ஒரு சீக்ரெட்டான ஒரு வழி இருக்குது. ஆனால் இது இவ்வளோ நேரம் இன்விசிபிள் பவர் இருக்குது, டெம்பரரியாக இருக்கும்னு நினச்சேன். ஓ, யூஸ் பேசிக் கேஸ்ட் வைல் அன்டிடெக்டட் டு லூர் அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் அண்ட் எனிமீஸ் டு அ டிசைடு லொக்கேஷன். ஓகே, இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இங்கே வர வைக்கிறதுக்கு பேசிக் கேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணணுமா. அது யூஸ் பண்ணோடனே இந்த மாதிரி பெயிண்டிங் இதெல்லாம் ஆடுதா, அப்போ அந்த இடத்துக்கு அவங்க வருவாங்களாம். அப்போ நம்ம இன்விசிபிள் பவர் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. யூஸ் டு லூர் அன்சஸ்பெக்டிங் எனிமீஸ். அங்கே ஒரு கோஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே, அது அங்கே போகுது கரெக்டாக. அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஐயோ, இது இங்கே வருது. மூவ் ஆகிட்டே இருக்கே. எஸ் எஸ், அது அங்கே போகுது. நம்ம அதுக்குள்ளே கீழே போயிடலாம்.
Should be clear now. There's no need for us to be skulking about. ஓகே, இதுக்கப்புறம் இன்விசிபிளாக இருக்க தேவையில்லைன்றான். இதுக்கப்புறம் யாரும் அவங்க வரமாட்டாங்க. So what is it you've been looking for? I'm looking for a cure to help my twin sister, Anne. நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டால், என்னோட சிஸ்டருக்கு க்யூர் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரேன். அதுக்காக போஷன் ரெடி பண்ணணும் அப்படின்றான். Does the Hogwarts matron have nothing that இந்த can help மருந்து out? ஏதோ ரெடி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதோ தான் புக்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும்ன்றான். Nurse Blaney to St. Mungo's. But I can research on my own. No need to concern yourself. நானே ரிசர்ச் பண்ணி நானே க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். Which is what? உதவி கேட்டால் யாரும் பண்ண மாட்டாங்க. I'll know it when I see it. You're being awfully cryptic. நான் அந்த புக்கு கிடைச்சா சொல்கிறேன் அப்படின்றான். நீங்கள் இது ஒரு வைப்ரேஷன் ஆகுது. இங்கே ஏதோ லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பொட்டிக்குள்ளேருந்து ஒரு கை பாருங்கள் உயிரோடு இருக்குது. பார்த்தீங்களா நீங்கள்? அது ஏதோ செத்து போன ஒரு மனுஷனோட கை. இது வந்து அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கும்ல, அதோட எலும்பு கூட பாருங்க, குட்டியாக இருக்குமே அது. லைப்ரரியன் மட்டும் வந்து பார்த்துச்சு மாட்டணும். இங்கே ஒன்றுமே இல்லையே. இங்கே ஒரு சிலை உடஞ்சி கிடக்கு. ஐயோ, செபாஸ்டியன் நீ இங்கே வந்திருக்கியா? உங்களை மாட்டி விட போகிறேன் அப்படின்ட்டு. நாட்டி நாட்டி டோன்ட் கெட் காட் இன். நான் அவகிட்ட சொல்ல போகிறேன், நான் அவகிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு போகுது. அந்த பீவ்ஸை நான் போய் நிறுத்தணும், இல்லைன்னா மாட்டி விட்டுரும் அது. கேன் ஐ ட்ரஸ்ட் யூ? ட்ரபிளில் மாட்டிக்காத. I don't want you getting into trouble for me. I have a way with the faculty when it comes to disciplinary matters. நான் ஃபேக்கல்ட்டி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். I like having friends who are in my debt. Now go. Good luck in your search. இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுனால நான் தப்பிச்சுப்பேன். Where's that damned poltergeist got to? நான் அந்த கோஸ்ட்டை போய் தடுத்து நிறுத்துறேன். அது மாட்டி விடாமல் நான் அதுக்கு ஏதாவது பண்ணி அதை சமாளிக்கிறேன், ஐஸ் வச்சு ஏதாவது சமாளிக்கிறேன்றான். இப்போ நீ வந்து இங்கேருந்து பார்த்து சேஃபாக போய் உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, அந்த புக்கை எடுத்துகிட்டு அப்படின்றான். இதை வந்து நம்ம இப்போ சரி பண்ணி ஆகணும். ரிப்பேர் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ரிப்பேரை யூஸ் பண்ணால் இந்த ஆர்மர் மேலே போய் ஒட்டிக்கிச்சு பாருங்கள். நம்ம புக்கு தேடி வந்தது இதில் தான் இருக்கணும் இல்லையே. நிறைய புக்கு இருக்குது. ரிவெலியோ யூஸ் பண்ணால் அந்த புக்கு தனியாக தெரியும்ல. ஆக்சுவலாக இங்கே ஒரு டோர் இருக்குது. வாவ், கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது. அங்கே இருக்க அந்த ஸ்டாச்சுலாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்கு. என்னங்க இது, ஹாக்வார்ட்ஸ்க்கு கீழே சுரங்கப்பாதையா? நம்மளே ஆல்ரெடி அந்த லைப்ரரிக்குள்ளே வந்து சுரங்கப்பாதை மாதிரி தான் இருந்தது. அதுக்கே இன்னும் ஆழமாக போயிட்டே இருக்குது, கிணறு மாதிரி. ஓய்யோ, அந்த ஸ்கூலுக்கு கீழே பாருங்களேன், இவ்வளோ பெரிய இடமே இருக்குது. மேலே மரத்தோட வேர்லாம் தெரியுது பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ பூமி கடியில் ரொம்ப ஆழத்தில் இருக்கோம். இதெல்லாம் ஏன்ஷியன்ட் மேஜிக்கு, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியே இருக்கு. எஸ், நம்ம இப்போ ஸ்பெல்லை வந்து மாற்றி வைக்கணும். இந்த ஸ்பெல்லை இங்கே வச்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம வேணும். வாவ், அந்த சீக்ரெட் டோர் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதேமாரி இந்த ஸ்கூலுக்கு கீழே இருக்க ஒரு டோரு. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு பெரிய படிக்கட் மாதிரி போகுது. இப்போ நம்ம வேறு உலகத்துக்குள்ளே இப்போ நுழைஞ்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டோருக்குள்ளே வந்த உடனே ஒரு பெரிய கோட்டையோட அரண்மனை மாதிரி இருக்காது.
வாவ், ஒரு யூனிஃபார்ம் கிடச்சிருக்கு. இந்த டோரு எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே ஸ்பெல்லு, ஒரு டிசைன் மாதிரி இருக்கு. அந்த டோரை நல்லா கவனிச்சிங்களா? அதில் இருக்கிறதெல்லாம் மூவ் ஆகுது பாருங்கள். அது ஒரு ஆர்கானிக் டோர். கண்டினியூ. அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பெரிய ஒரு வழி மாதிரி இருக்கு. ஆனால் கீழே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வழியே இல்லையே. ஃபுல்லாக தங்கத்துலேயே மார்பிள்லேயும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது இந்த இடம். மேலே பாருங்கள், ஃபுல்லு பாறைகள் தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னமும் அந்த ஸ்கூல் கடியில் தான் எங்கேயோ ஒரு சீக்ரெட் வழியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒன்று சுற்றி செடியெலாம் இருக்குது பாருங்கள். ஒருவேளை இதை எதாவது பண்ணணுமா? ஆமாம், அது கிளிக் பண்ண உடனே தரையில் என்னமோ ஒரு வழி மாதிரி வருது, பிரிட்ஜு மாதிரி. இதில் அப்படியே ஓடலாம்ல? ஓகே, நான் கூட விழுந்துரும்னு நினச்சேன். அங்கே ரெண்டு அந்த சோல்ஜர் மாதிரி இருக்குது பாருங்கள், அது ஏஞ்சி வருது அட்டாக் பண்ணுறதுக்கு. Not surprising. Shit. Incendio. Potato. Accio. Incendio. இன்னும் வருமா? இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். அந்த டோர் ஓப்பன் ஆகுது. இதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கற்றுட்டு போகணுன்னு சொன்னார் போல. நல்ல வேலை, ஸ்பெல்லை நம்ம கற்றுக்கிட்டோம். அங்கங்கே இருக்கு பாருங்களேன். அது நம்மளை வந்து வெட்டுறக்கு வருது. இந்த கதவு ஆக்டிவேட் பண்ண முடியுமா? இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. எப்படி போகிறது? ஆக்சுவலாக கீழே ஏதோ ஒன்று இருக்குது. மேலே இருக்க மாதிரி கீழே ஏதோ ஒரு கியர் மாதிரி இருக்கு. ஓ மை காட், அது ஓப்பன் பண்ண ஸ்பீட்ல க்ளோஸ் ஆகுது. அங்கே பாருங்க, ஒரு செகண்ட் கூட இல்லை, அது ஹோல்ட் ஆகல. அந்த புக்கு இங்கே தான் இருக்குது போல இருக்கு. என்ன ஆனால் ஒன்று அது காணோம். ஒரு மார்பிள் ஃப்ளோர் மாதிரி இருக்குது. ரைட் சைடில் ஒரு வழி போகுது. ஒருவேளை இது இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போய் இந்தியன் ஜோன்ஸ் கேமில் இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்துலலாம் வரும்ல, மம்மிஸ் படத்தில் அந்த மாதிரி ரொம்ப தூரம். அலாவுதீன் கதையில் கூட வரும்ல, அவன் அந்த விளக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான். அது மாதிரி தான் இது, கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடும் இதாவது ஏன் இந்த சைடு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று வந்தது என்னன்னு புரியலையே. ஆனால் வழி இல்லையே இதுக்கு மேலே. ஓகே 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 ஓகே, இது மறுபடியும் ஃபயர் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Incendio. இதை ஃபயர் பண்ண முடியுமா? என்ன இது, எப்படி போகிறது?
அதே மாதிரி வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி வேறு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இல்லைனா நான் நினைக்கிறேன். ஓகே அப்படியே ஓடி வந்துடணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரு வழி போகுது, அது தேவையில்லாத வழி தான் நினைக்கிறேன். இந்த கேம் கொஞ்சம் பசில் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதும் நல்லா தான் இருக்குது, ஐடியா பண்ணி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, ஆனால் 2 சைடில் பார்த்தீங்களா ஃபுல் எனிமீஸ். இதை மீறி நம்ம அந்த கதவுக்குள்ளே போகணும், கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம். Incendio. Protego. Levioso. Accio. Oh shit. Protego. Incendio. Accio. Accio. Incendio. Levioso. Protego. Accio. Incendio. பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. டோர் ஓப்பன். எஸ், அந்த புக் இங்கே இருக்கு. அப்போ தேடி வந்த புக் அந்த லைப்ரரியிலே இன்னும் தனியாக ஒரு பெரிய ஒரு கீழே ஒரு பூமி கடியில் ஒரு டனலுக்குள்ளே இந்த புக்கு ரகசியமாக இருக்குது. இந்த புக்குக்காகவே இவ்வளோ பெரிய பிளேஸ். அந்த ரகசிய புக்கில் அப்படி என்ன தான் இருக்குது? ஆக்சுவலாக அந்த புக்கு யார் கையிலையும் கிடைக்கக்கூடாதுன்னு அந்த புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் தண்ணி மாதிரி விழுந்தது பாருங்கள். ஸோ அது நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம மண்டைக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும், ஸ்டோரேஜ் மாதிரி. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற அந்த விசார்ட்ஸ் அந்த காலத்தில் இருந்தவங்க 4 பேரா 5 பேரா 1 2 3 4 4 பேர். இதோ அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த விசார்டு. இவர் தான் அந்த ஹெட்டு லீட்ரு. அந்த வில்லேஜில் இருக்க பீப்புளை பார்க்குறாரு. ஏதோ கிணறுலேருந்து தண்ணி எடுத்து பார்க்குறாங்க, ஆனால் தண்ணி இல்லை. ஸோ இவங்க மந்திர சக்தியை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிறவங்கள்ட்ட உதவி பண்ணுறாங்க போல இருக்கு. அவர் ஏதோ ஒரு ஸ்பெல் போட்ட உடனே மழை வருது. அங்கே இருக்கிறவங்களும் அதிசயமாக பார்க்குறாங்க. அங்கே நிறைய பூக்கள்லாம் முளைக்குது பாருங்கள். அந்த வறண்டு போன பூமியை அழகாக அவங்க மாற்றுறாங்க. இந்த மந்திரவாதிகள் 4 பேரும் சேர்ந்து அவங்க சக்தியை பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு இந்தியன் மெஜிஷியனும் இருக்கான் பாருங்கள், ப்ளூ கலர் ட்ரெஸ். செம்மையாக இருக்குல்ல? அந்த இடமே பச்சை பசையில் மாறிடுச்சு. அந்த பொண்ணை ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறா, நானும் இந்த மாதிரி ஆகணுமே அப்படின்ட்டு. அவள் கூட பிறந்தவனுக்கான ஏதோ ஒரு வியாதி இருக்கு போல, லுக்குன்னு இருமிட்டே இருக்கான். இவங்களாம் திடீர்னு ஏதோ ஒரு மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. அங்கே அந்த பொண்ணு வரா, கொஞ்சம் வளர்ந்துருக்கா. என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களே, உங்களை பார்க்குறக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. ப்ரொஃபஸர் இருந்து அப்போ ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிச்சு போல இருக்கு. ஹாக்வார்ட்ஸ், வாவ். அப்போ அந்த சின்ன பொண்ணை இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஹாக்வார்ட்ஸில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவளோட 5வது வருஷம் ஆகுது.
I've never heard of another like us. Miss Morganock, when we spoke yesterday after class, you asked about the ஸோ இவங்களாம் அந்த காலத்தில் உயிர் வாழ்ந்த டீச்சர்ஸ். இந்த விசார்ட்லேயே இருக்கல ஓல்டஸ்ட் ஏன்ஷியன்ட் மேஜிக் அதெல்லாம் தெரிஞ்சவங்க. இவங்க விட்டுட்டு போன சின்ன சின்ன மேஜிக்கை தான் நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுவே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அவங்கக்கிட்ட எல்லா இதுவும் இருந்திருக்கும்ல, டேலண்ட் எல்லாமே, அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலில் அந்த மேஜிக் இருந்திருக்கும். It was not your imagination. Ancient magic. Professor Rackham can see them too, but we've never known of another who could. அந்த டைம்ல இவர் தான் ஹெட் மாஸ்டர் போல இருக்கு. What are they? The whispers or traces that appear when a particular form of ancient magic is wielded. Ancient magic. இவங்களே ஏன்ஷியன்ட் மேஜிக்னு சொல்றாங்க. அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி மேஜிக் இருந்திருக்கு. அந்த ஏன்ஷியன்ட் மேஜிக்கை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. So if I can see traces of ancient magic, does that mean I can wield it too? With the proper training. ப்ராப்பர் ட்ரைனிங்கோட தான். இதோ இவன் தான் இந்தியன் மாதிரி இருக்கான் பாருங்க. Before I can train you to wield such magic, you must first master all that Hogwarts has to offer. A magic this powerful can do great harm in the wrong hands. அவளுக்கும் என்ன மாதிரி அந்த பவர்ஸ் இருக்கு. நம்ம இப்போ ஒரு கேரக்டரா ப்ளே பண்றோம்ல, அந்த பையனுக்கும் இதே சக்திகள்லாம் இருக்கு. அவன் கண்ணுக்கு அந்த ஏன்ஷியன்ட் மேஜிக்லாம் தெரியுதுன்னு சொன்னான்ல, இந்த பொண்ணும் அதே சொல்றா. என் கண்களுக்கு இதெல்லாம் தெரியுது, இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, கைட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் எடுத்துக்கோ, பொறுமையாக கற்றுக்கோ, என்ன இருக்கோ, ஏன்ஷியன்ட் மேஜிக்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அந்த மாதிரி சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதே தான். ஸோ இவன் லைப்ரரியிலேருந்து வரான் அந்த புக்கை எடுத்துட்டேன்ட்டு. அது இப்போ இவனோட ஸ்டோரேஜ் மைண்டில் இருக்குது. செபாஸ்டின் எங்க? தோ ஐயோ மாட்டிக்கிட்டான். போச்சு நம்மளை மாட்டி விட்டுருவானோ. அந்த கோஸ்ட் வந்து மாட்டி விட்டுச்சு நம்ம ஃப்ரெண்டை. உன்னை நான் ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ண போகிறேன், ஹெட் மாஸ்டர் கிட்ட உன்னை கொண்டு போக போகிறேன்றாங்க. நீ தனியாக வரலன்னு அந்த பேய் சொல்லிச்சு. உன் கூட யார் வந்தாங்களோ அவங்களை நீயே மாட்டி விட்டுரு, உன்னை விட்டுறேன்ட்டு. அந்த லைப்ரரியன் சொல்லுது, There was nobody else. I came alone. யாரும் என் கூட வரல, நான் மட்டும் தான் வந்தேன்னு அவன் எனக்காக சப்போர்ட் பண்ணி செபாஸ்டியன் பண்ணுறான். நல்ல வேளை நம்ம செபாஸ்டியனை சூஸ் பண்ணுங்க, உண்மையான நண்பனுங்க அவன். அந்த பொண்ணு கேரக்டரை சூஸ் பண்ணியிருந்தோன்னா அது கண்டிப்பாக மாட்டி விட்டுருக்கோம் அந்த நாய். அதுவும் நம்ம ஹவுஸ் தான் அது இத்தனைக்கும். இப்போ கிரிஃபிண்டோர் ஹவுஸ் தான் அதுவும். ஆனால் அது என்ன பண்ணியிருக்கோம், மார்க்ஸ் வேணும், ஐயோ இவனுக்காக நம்ம ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணோன்னு நம்மளை மாட்டி விட்டுருக்கோம். ஆனால் செபாஸ்டின் அப்படி கிடையாது, நம்மளோட எனிமி ஹவுஸ் தான் அவன், ஸ்லிதரின் தான். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்காக பாருங்கள், அவன் நான் மட்டும் தனியாக தான் வந்தேன், யாரும் என் கூட வரலன்னு சொல்லி அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஆனாலும் அவன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டென்ஷன் அளவுக்குலாம் போவாங்களான்னு தெரியல. ஆனால் அப்படி தான் பயமாக இருக்குது. சப்போஸ் என்னால் அவன் ஸ்கூலை விட்டு டெர்மினேட் பண்ணிட்டு அவன் லைஃபே போயிடும்ல. ரிட்டர்ன் டு ப்ரொஃபஸர் ஃபிக்ஸ் கிளாஸ் ரூம். அந்த புக்கை எடுத்துட்டோம்ல, நம்ம ப்ரொஃபஸர் ஃபிக்கு கிட்ட போவோம். ஆனாலும் அவன் என்னால் தான் மாட்டினான்னு சொல்ல முடியாது டெக்னிக்கலி. ஏன்னா அவனும் ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த லைப்ரரிக்கு வந்தான். அவன் தான் சொன்னான், நான் அந்த பேயை ஓட்டிடுறேன், என்ன ஆச்சுனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வந்த வேலையை முடிச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டான். ஸோ ஆனால் நம்மளை மாட்டி விடாமல் இருந்தான்ல, உன் கூட யார் வந்தான்னு சொல்லிவிடு, அந்த கோஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லிச்சுன்னு லைப்ரரியன் வந்து அந்த லேடி கேட்டுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவன் சொல்லியிருந்தானா அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிச்சுல. அப்போயும் அவன் வந்துட்டு நம்மளை விட்டு கொடுக்காம இருந்தான். அந்த விதத்தில் அவனை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், தக்காளியா என்னது இது, மாதுளம் பழமா? ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த மாதுளம் பழம். மேலேருந்து இப்படி வளைஞ்சி வந்து தொங்கிட்டுருக்கு. அது மூவ் ஆகுது தானே? ஆமாம், மேலே கீழே மூவ் ஆகுது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். நான் அசையாமல் என்னென்னா அது மேலே கீழே மூவ் ஆகுது அந்த செடியெலாம், அந்த ஃப்ரூட்ஸு. அழகாக இருக்குங்க நைட் டைமில் ஹாக்வார்ட்ஸு. ஐயோ, இந்த நைட் டைமில் அந்த ப்ரூம் ஸ்டிக் மட்டும் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. அந்த தொடப்பக்கட்டை மாதிரி வச்சுட்டு பறப்பாங்கல்ல சூனியக்காரங்கெல்லாம், அது மாதிரி ஹாரி பாட்டர்லேயும் இருக்கும். ஸ்குடிச் மேட்ச் அதெல்லாம் நடக்கும், சூப்பராக இருக்கும்ல. அது இதில் இருக்குது இந்த கேமில். அது நம்மளுக்கு எடுத்தோடனே கொடுக்கல பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதெல்லாம் போவோம்.
அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா அதுக்கு இப்போ நம்ம ஜிடிஏல எப்படி கார் எடுத்து ஓட்டுறோம், பைக் எடுத்து ஓட்டுறோம், அந்த மாதிரி இந்த கேமில் கார் பைக்லாம் இல்லைல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பறக்கிற அந்த ப்ரூம் ஸ்டிக் தான் நம்மளுக்கு வந்து இது பறக்கிறதுக்கு. இன்னும் இருக்குது, அனிமல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு விங்ஸ் வச்ச மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி ஒன்று இருக்கும், அது மேலே ஏறி பறக்கலாம். அதுமாதிரி என்னென்னமோ இருக்கும் ஹாரி பாட்டர் உலகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த குதிரை வண்டி, பறக்கிற கார்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். இந்த கேமில் என்னென்ன வரும்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஐ திங்க் அந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். இந்த கேமோட அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ட்ரெய்லரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ப்ரூம் ஸ்டிக் கன்ஃபார்மு. அந்த அனிமல்ஸ் மேபி இருக்கலாம் நம்ம அனிமல்ஸ் மேலே. ஏன்னா நான் பழைய ஹாரி பாட்டர் கேம்லாம் ப்ளே ஸ்டேஷனில் விளையாண்டுருக்கேன், கம்ப்யூட்டரில் விளையாண்டுருக்கேன், ப்ளே ஸ்டேஷன்லேயும் விளையாண்டுருக்கேன். அதுலேயே வந்தது ஒரிஜினல் ஹாரி பாட்டர் நான் சொல்கிறது. இது வந்து ஹாக்வார்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா. ஒரிஜினல் ஹாரி பாட்டர்னால் அந்த ஹாரி பாட்டர் படத்தில் வர கேரக்டர்ஸே வருவாங்க. நம்ம அந்த பையன், அந்த ஹீரோ பையனை நடிச்சிருப்பானே அவன், அந்த ஹெர்மாயினி கிரேஞ்சரு, அந்த ரான் வீஸ்லி, ஹாரி பாட்டர், இவங்களாம் வருவாங்க. அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே வரும். வால்டிமார்ட் அந்த வில்லன் வருவான், அதுக்கப்புறம் ஹேக்ரிட் வருவான், அதுக்கப்புறம் அந்த பறக்கிற ஒரு அனிமல் மாதிரி வரும். நல்ல படத்தில் என்னென்ன வருமோ அதே சீன்ஸு கேமில் வச்சுருப்பாங்க. இந்த ஹாக்வார்ட்ஸ் லெகசி வந்து ஆல்டர்னேட் மாதிரி வேறு அதே தான் ஹாரி பாட்டர், அதே ஹாக்வார்ட்ஸு எல்லாம் அதே தான். ஆனால் நம்ம படத்தில் இல்லாத ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த கேமை விளையாடுறோம். ரிலேட்டபிளாக இருக்கும் எல்லாமே. ஏன்னா அதே ஸ்டோரி நம்ம படமே பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா. இல்லை யூனிக்காக கொடுக்கணுன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபிக் அவரோட கிளாஸ்க்கு போகிற வழி. மேலெல்லாம் பாருங்கள், எல்லாம் மரம். காலையில் ஆகிடுச்சு, அதை லைட் ஆஃப் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும்ல இந்த மாதிரிலாம் இருந்தால். அப்படியே பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. மேலே அப்படியே இது மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்கணுன்னா, இப்போ இந்த கேமில் பார்க்குறீங்களே ப்ரோ, நான் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் பார்க்கணும் ப்ரோ, இந்த மாதிரிலாம் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஒரு மினியேச்சர் மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம இந்தியாவில் இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் சிம்பிளாக இது மாதிரி பார்க்கணுன்னா மைசூர் பேலஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அங்கே போனீங்கன்னா தரையிலே பார்த்துட்டு போகாதீங்க, சவுரை மட்டும் பார்க்க, அப்படியே மேலே பார்த்துட்டு போங்க. மேலே கீழே எல்லா ஆங்கிள்லேயும் ஒரே இடத்துலேருந்து அப்படி நின்ன இடத்துலேருந்து ரசிக்கணும். அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்கும்ல, அந்த பேலஸை சுற்றி பார்க்கும்போது அங்கங்கே நின்று நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், வாவ், அது அவங்க மைண்டில் அப்படியே ஒரு ரெஜிஸ்டர் ஆகிடும். அது மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்பில் நம்மளாம் வீடு கட்ட முடியுமா? அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்ற ப்ரூஃப் அதுதான். ஸோ பேலஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறக்காது. இன்னும் அது மாதிரி நிறைய பேலஸ்லாம் இருக்குது. சிலதெல்லாம் பேலஸ்னு சொல்லிப்பானுங்க, ஆனால் பார்த்தா அது பேலஸ் மாதிரியே இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மைசூர் பேலஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எஃபெக்ட்டு. அதே மாதிரி நிறைய அங்கங்கே இந்தியாவில் இருக்குது. நிறைய இருந்ததையும் அழிச்சிட்டானுங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே இருக்குது. ஆனால் அந்தமாதிரி பெரிய பேலஸ்லாம் வந்து இருந்தது, அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கோவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அந்த தஞ்சாவூர் கோவில் அதுமாரி. ஐயோ, ரிட்டர்ன் டு கொஸ்ட் ஏரியாவா? நல்ல வேலை. ஃபிக் அவரை போய் பார்க்கணும். ஐயோ, கூட யாரும் இருக்காங்களே. யாரு? Goblins working with rookwood makes no sense. It is rather unorthodox. இவன் யாரோ ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கான். இவர்கிட்ட வந்து இவர் இன்ட்ராக்ட் பண்ணிருக்காரு. டேக் த புக் டு ப்ரொஃபசர் ஃபிக். உனக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காங்களா? சரி, நான் அப்புறம் பேசுகிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. Sir, I was able to search the restricted section while you were with Professor Black. It was a book we were after. அது ஒரு புக்கு. நம்ம அந்த தேடிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து ஒரு புக்கு. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி கீழே ஒரு சீக்ரெட் வால்ட் இருந்தது அந்த லைப்ரரி கீழே, அங்கேருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன் அப்படின்றான். இவர் ரூமில் இவர் தான் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சே, இல்லை இவர் ரூமில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அவர்கிட்ட அந்த புக்கை கொடுக்கணும். ப்ரொஃபஸர் இருந்தாங்க இந்த புக்கு. ஆனால் அந்த புக்கு தான் நம்ம கிட்ட மேனுவலாக இல்லையே, எல்லாம் மைண்டில் தானே இருக்கு. நீ ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷனை எப்படி ஆக்சஸ் பண்ண? Fair enough. In fact, the book was below the restricted section as it appeared. அது அந்த ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷனுக்கும் அடியில் இருந்தது. சரி, அதை பார்க்கலாம் வா அப்படின்றாரு. எப்படி அந்த புக்கு திருப்பி அவன் வர வச்சான் அது தெரில. மறைஞ்சிச்சு தானே அந்த புக்கு.
திருப்பியும் அது அப்பியர் ஆயிடுச்சு. அதில் பேஜஸ் இதை காணோம், யாரோ கிழிச்சிருக்காங்க. 2-3 பேஜ் முக்கியமான பேஜை காணோன்றாரு. இந்த புக்கு நம்மளுக்கு முன்னாடி யாரும் எடுத்திருக்கான், அவன் தான் இதை கிழிச்சிருக்கணும். இருந்தாலும் இந்த புக்கில் என்ன நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதெல்லாம் நம்ம முழுசாக படிச்சிடலாம் அப்படின்றாரு. எதுக்காக ஹாக்வார்ட்ஸ் கீழே இந்த புக் இருக்கணும்? I saw 2 more memories where I found the book. நம்பால் சொல்றான், எனக்கு எப்படி சார் தெரியும்? The man we saw before, நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படின்னு. Professor here. The first memory showed him and 3 other professors. அவன் பார்த்த மெமரிஸ் எல்லாம் சொல்றான். அந்த ஏன்ஷியன்ட் மேஜிக் பத்தி எப்படி வந்தது. நாலு மந்திரவாதிகளை நான் பார்த்தேன். என்ன மாதிரியே ஒரு பொண்ணு வந்து இருந்தா, அதுல அவளும் என்ன மாதிரியே வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறா, அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம். The headmaster has insisted that I speak directly to the minister about George's death. ஓகே, இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கூட வரும்போது ஒருத்தர் செத்து போயிட்டார்ல, நம்மளை ஒரு டிராகன் அட்டாக் பண்ணிச்சுல, அப்போ இவங்க 2 பேர் தப்பிச்சிருவாங்க, ஆனால் கூட வந்து இன்னொருத்தர் வந்து இறந்து போயிடுவார்ல, அதை வந்து போய் நேரில் விளக்கம் தெரிவிக்கணும்னு ஹெட்மாஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாராம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு ஜார்ஜோட இறப்பை பற்றி. வாட் வில் யூ டெல் தெம்? What will you tell them about Mr. Osric's death? I don't know how much I dare say. George tried to convince the ministry about Ranrock, but to no avail. My instinct is to follow the path we are on for the moment and keep the details to ourselves until we know more. இதையாவது சொல்லி சமாளிக்கிறேன், இப்போதைக்கு அங்கே போயிட்டு அவங்கள நம்ம வந்து இது பண்ணி ஆகணும் அப்படின்றாரு. I understand. நீங்கள் தனியாக தான் இருக்கணுன்ற மாதிரி விட்டு போகிறாரு போல இருக்கு. Good. நான் அந்த மிஸ்ஸிங் பேஜஸ் முடிஞ்சால் கண்டுபிடிக்கிறேன் ப்ரொஃபஸர், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. இவர் லண்டனுக்கு போயிட்டு பயணம் போயிட்டு வரதுக்குள்ள நம்ம வந்து அந்த பேஜஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். Plenty to keep me occupied while you're gone. அவர் ரெக்கமெண்டேஷன் பண்றாரு, ஸ்பெல் காஸ்டிங் இதெல்லாம் இன்னும் நல்லா கத்துக்கோ, நீ இன்னும் நிறைய கத்துக்கிட்டு ட்ரைனிங் நான் போயிட்டு வரதுக்குள்ள கத்துக்கோ நிறைய விஷயங்களை. அப்புறம் முடிஞ்ச அந்த புக்கோட பேஜஸையும் கண்டுபிடிச்சி வை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யூ ஹாவ் அன்கலெக்டட் ரிவார்ட்ஸ் அவைலபிள். ஓகே, அவர் அந்த புக்கை நான் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்கிட்டே இது இருக்கட்டும், நீ பார்த்த விஷயங்களும் எனக்கு சொல்லிட்டல, சரி என்னன்றது நம்ம அப்புறம் ரிசர்ச் பண்ணுவோம். நான் அந்த வேலை அங்கே போயிட்டு இருக்கும்போது ஃப்ரீ டைம்லலாம் இது என்னன்றதை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஸோ இப்போ மெயில் மாதிரி வருது பாருங்கள், நாட்ஸாய் ஓனாய் அந்த பொண்ணு. இதோ இவ்வளோ தான் சொன்னேன். இந்த பைத்தியத்தை கூட்டிகிட்டு போயிருந்தோன்னு வைங்க லைப்ரரியில், இந்த ஒரு ஸ்க்ரீனில் வருது இந்த பொண்ணு. இவ வந்து ஃப்ரெண்ட்லி தான், இருந்தாலும் இப்போ நம்ம செபாஸ்டின் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான்ல, இவளாக இருந்தால் போட்டு கொடுத்துருப்பா, ஆமாம் என் கூட இவன் வந்தான் அப்படின்ட்டு. அதை நம்ம யாரை சூஸ் பண்ணுறோன்றது இருக்குது. இப்போ இவ என்ன சொல்கிறான்னா, இவ இப்போ இவ்வளோ ஃப்ரெண்டு தானே, இவ ஏதோ இவளை மீட் பண்ண வர சொல்கிறா. எங்கே ஃபீல்டு மேப்புன்னு வருது. ஓகே, ஃபீல்டு கைடு. Professor Fig and Weasley have asked that I teach you an நம்மளுக்கு பாருங்களேன், எஸ்எம்எஸ் மாதிரி எல்லாரும் மெயில் மாதிரி வந்து கால் வருது. and then proceed to see me Professor Fig, as if my schedule wasn't congested enough, the ministry has charged me with arranging the rather inconvenient arrival of a new student at Hogwarts, a 5th year if you can believe. ப்ரொஃபஸர் வீஸ்லி, நம்மளும் 5th இயரில் தானே டைரெக்டாக ஜாயின் பண்ணோம். அந்த பொண்ணு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம்ல, இப்போ ஒரு பொண்ணு வந்ததில்ல, அதுவும் என்ன மாதிரியே அந்த கண்ணுக்கு அதுக்கும் தெரியுது, சில விஷயங்கள்லாம் சொல்லிச்சுருவேன், ஏன்ஷியன்ட் மேஜிக்லாம் தெரியுதுன்ட்டு. அந்த பொண்ணும் டேரெக்டாக 5th இயர்லாம் இல்லை என்னன்னு தெரில, ஆனால் அதுவும் 5th இயர்னு அதில் ஏதோ சொல்லிச்சு. ஸோ எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு பிளட் ரிலேட் இருக்கலாம், மேபி என்னோடய பாட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம், ஆன்செஸ்டர்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி மேபி இருக்கலாம். ப்ரொஃபஸர் வீஸ்லி இன்சிஸ்ட் தட் தே வில் நீட் அன் எஸ்கார்ட் அண்ட் அ மென்டர் டு ஹெல்ப் தென் acclimatize before term begins. I have assigned the task to you. Please see Professor Weasley for details. Professor Phineas Nicholas Black, Headmaster. Phineas Nicholas Black. Oh, Headmaster அவர். ஓகே ஓகே, அவர் பேர் வந்து ஃபினியஸ். நம்ம இப்போ ஒரு ப்ரொஃபஸர் பேர் பார்த்தோம்ல, ஐயோ அதுக்குள்ளே மறந்துட்டேனே, அவங்க தான் வந்து நம்ம ஃபஸ்ட் ஹெல்ப் பண்ணாங்களா அந்த ப்ரொஃபஸர்.
ப்ரொஃபஸர் ஹெக்கட் வேறு, அவங்க வேறு. இந்த டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டவருக்கு இப்போ நம்ம போகணும். அதுக்கு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் முதல்ல மேப். இதோ இருக்கு பாருங்கள், அந்த பேர்ட்ஸ் மேலே நான் பறக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாலும் இதோ இருக்கு பாருங்கள். அப்போ இந்த கேமில் இருக்குது. இதோ ஒரு பறவை மாதிரி இருக்கா, ஈகிள் மாதிரி இருக்கும், குதிரை மாதிரி இருக்கும். அது பாதி ஈகிள் பாதி குதிரை மாதிரி இருக்கும். அந்த மிருகத்துக்கு மேலே ஏறி நம்ம பறக்கலான்னு சொன்னால அதுவும் இருக்குது போல இருக்குது கேமில். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெர்பாலஜி கிளாஸ்னால் சூப்பராக இருக்கும். அப்போவே அந்த டைமில் ஹாரி பாட்டர் கேமில் படத்துலலாம் வரும். படத்தில் கூட கம்மியாக தான் வரும், கேமில் தான் சூப்பராக இருக்கும். ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே பிளான்ட்ஸ்லாம் உயிரோடு இருக்கும். ஒரு வேர் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி தூக்கினா கீழே பார்த்தா அது மூஞ்சி வாயிலாக இருக்கும். அழுவோம் அப்படியே. அது சவுண்டு கேட்டால் தலைவலி வரும், ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில் கத்தும். இவங்க எல்லோரும் காதில் இயர்பட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அப்பயுமே அவ்வளோ சவுண்டாக அது கத்தும். படத்தில் காமிச்சிருப்பாங்க அதை. ஹாரி பாட்டர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது கேமில் கூட நான் விளையாண்டுருக்கேன், வரும் அது. அப்புறம் நம்மளை மேன் ஈட்டர் பிளான்ஸ் கூட இருக்கும். அப்புறம் ஸ்னெயில்ஸ் மாதிரி வரும். இதெல்லாம் ஹாரி பாட்டர் ஃபஸ்ட் கேம் செகண்ட் கேம்லலாம் வரும். அப்போ அந்த டைமில் நான் சொல்கிறது 2000 டைமில் பிசியில் நான் சின்ன வயசில் இருக்கும் விளையாண்டது. யார்ரா அது? இதுதான் கிட்டார் வாசிக்குது. இந்த கேமில் மெயின் ஹைலைட்டு இந்த பெயிண்டிங்லாம் கூட பாருங்கள். அந்த ஏன்னா ஹாரி பாட்டர் படத்தில் இந்த மாதிரி வரும், ஆனால் இந்த கேமில் அழகாக அதையும் செஞ்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த PlayStation 2 தான் நினைக்கிறேன். PlayStation 2 ஹாரி பாட்டரில் 5th பார்ட்டுன்னு நினைக்கிறேன், ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் சம்திங், அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதில் இதே மாதிரி அப்போவே கொடுத்துருந்தான். யோசிச்சு பாருங்க, இப்போ கம்ப்யூட்டரில் இந்த அளவுக்கு நம்ம கிராஃபிக்ஸ்லாம் டெவலப் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பெயிண்டிங் மூவ் ஆகிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த டைமில் வந்து ஹாரி பாட்டர் கேம் பாருங்கள், ஒரு 2007-8 அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூவ் ஆகுற. 2007 கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் 2010க்கு முன்னாடி வந்தது தான் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்னு. கூகுள் பண்ணி பாருங்கள், எனக்கு எக்ஸாக்டாக எந்த இயர் வந்துச்சுன்னு தெரில. அந்த ஹாரி பாட்டர் கேமில் இந்த மாதிரி மூவ் ஆகுறது, இந்த படிக்கெட் கூட மூவ் ஆகும். இதில் படிக்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது இல்லையா, அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கெட் மூவ் ஆகும். ஒரு செகண்ட் இப்படி இருக்கும், இன்னொரு செகண்ட் இப்படி மூவ் ஆகும். நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த படிக்கெட் மேலே ஏறி போகணும். அந்த மாதிரிலாம் அப்போவே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோவும் அந்த PlayStation 2 ரன் ஆச்சு. அதுதான் அதிசயமே. PS3 கூட பரவாயில்ல, PlayStation 2 ஹார்ட்வேர்லேயே அவ்வளோ சூப்பராக அந்த கேம் ரன் ஆச்சு. நான் அது PS2 தான் விளையாண்டேன் இத்தனைக்கும். என்கிட்ட PC இருந்தது, ஈவன் தோ அந்த கேம் நான் PlayStation 2 இருந்தனால அதில் தான் விளையாண்டேன். PCயில் வேணால் ஒரு நாள் நான் அதை விளையாடலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த டைமில் எனக்கு மைண்டில் இருக்கும்ல விளையாண்ட அந்த ஞாபகங்கள், அது சூப்பராக இருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ஹெர்பாலஜி கிளாஸ்ன்னு போட்டிருக்குல்ல, இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஹெர்பாலஜி கிளாஸ்னால் இந்த பிளான்ட் ரிலேட்டடு இந்த மாதிரி. இந்த பாருங்கள், எடுத்தோடனே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், இதில் எல்லாமே அலைவாக இருக்கும், மூவ் ஆகும். பிளான்ட்னாலே அலைவாக தானே இருக்கும் ப்ரோ அப்படின்னு வைங்க. அலைவ்னா அந்த அலைவில், அதாவது மூமெண்ட்டோடு இருக்கும், ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணும். கார்னிவோரஸ் பிளான்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த கேம்லேயும் அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். எஸ், கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு. இந்த இவங்க தான் அந்த ப்ரொஃபஸர். இவங்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க எப்பயுமே, இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களாம். இவங்க பேர் வந்து கார்லிக்கா. இவங்க தான் கொஞ்சம் யங்கான பர்சனாக இருக்காங்க. எல்லாருமே வயசானவங்களா இருக்காங்கல்ல. ஓ, இது உங்கள் ஆன்ட்டிக்கு ட்ரீட்டு ட்ரிப்போ. அங்கேயே ஹார்வெஸ்ட் பண்ண ஃப்ரூட்ஸு மற்றதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு. ஏய், நம்ம செபாஸ்டியன் இங்கே தான் இருக்கான். சரி, செபாஸ்டியன் கிரிஃபிண்டோரில் இருந்திருக்கலாம். This year will be filled with enchantment and excitement, but the most important thing cultivated in herbology is knowledge. The prudent herbologist is no more afraid of the venomous tentacular than the bouncing bark. நான் சொன்னேன்ல, அது பாருங்க, venomous plant அது. அதுக்கு வாயிலாம் இருக்கு பாத்தீங்களா, கடிச்சு அப்படியே நம்மளே கடிச்சிரும் அது. With the mellifluous tuber known as the mandrake root. Accio.
Let's see if we can't make our fibrous friends a bit more comfortable, shall we? First, let's protect our fibrous ears. friends. அவங்க பிளான்ட் தான் அப்படி சொல்றாங்க. இது என்ன garlic-ஆ? Now, earbuds. grip இதோ நான் சொன்னல அதுதாங்க. இந்த செடி மாதிரி இருக்கும், அது வேற பிடிச்சி தூக்குனா கத்தும். இது நான் கேம்லையும் பார்த்துருக்கேன், படத்துலையும் பார்த்துருக்கேன். அதே இது இந்த கேம்லையும் வருது. கண்ணாடியே உடஞ்சிச்சு. சீக்கிரம் டக்குன்னு மண்ணுக்குள்ள வைங்க. அதுக்கு பேர் வந்து மேண்ட்ரேக்கா. அது மண்ணை விட்டு வெளியில் எடுத்தால் கத்த ஆரம்பிச்சிடும். மீன் எப்படி தண்ணியிலேருந்து எடுத்தால் துடிக்குது அது மாதிரி. திருப்பி பதிச்சு வச்சுட்டா கம்முன்னு ஆகிடும். அது மேலே இப்போ ரிப்பேரை போட்டு சரி பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கண்ணாடிலாம். சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹாரி பாட்டரில் வந்த எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் வந்தது, கேமில் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு ரீவிசிட் மாதிரி. என்ன அந்த மெயின் கேரக்டர்ஸ் யாரும் இதில் இல்லை. அவங்களுக்கு ரிலேட்டடான பிளட் ரிலேட்டடான பர்சன்ஸ் இருக்காங்க. லைக் வீஸ்லின்றாங்கல்ல, ப்ரொஃபஸர் வீஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ரான் வீஸ்லியோட ரிலேட்டடு அந்த மாதிரி. இவங்க கிட்ட இப்போ பேசணும். கார்லிக். Yes, professor. Firstly, well done with your mandrake. எப்போ தான் ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கு, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. இதெல்லாம் நெய் குழந்த மாதிரி இருக்குது. எப்படி இருந்துச்சு என் கிளாஸ் அப்படின்றாங்க. ஐ நியர்லி வெண்ட் டெஃப். என் காதை சவுடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஐ என்ஜாய்ட் இட். Actually, I enjoyed it. I couldn't help but catch your enthusiasm. How kind of you. It seems you're already taking to herbology like a mandrake to fresh soil. Now, as I mentioned, next we'll be இதோட planting ஃபேஸ் பார்த்தா ஏதோ இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். அது மூஞ்சி மாதிரியே இருக்குது. Professor. Pick them up in Hogsmeade. You visited the magic mead. அதுவும் இது மாதிரி தான் இருக்கும். பாப்பா மூஞ்சி மாதிரி இருக்கும். A prepared student is bound to bloom. I've arranged for you to have your own potting table here in the classroom. Wasn't easy to spare one on such late notice. Plant the seeds there now, and you can return to harvest them later. Even with soil, sunlight, and a bit of magic, they will take time to grow. Okay. நீங்க இருக்கிற பிளான்ஸ்ல அந்த மாதிரி புதைச்சி வச்சு நீங்க வளர்க்கலாம் அப்படின்றாங்க. அதாவது நம்ம ஸ்கூலுக்கு வெளியில் இருக்குல்ல, அங்கங்கே இடம்லாம் இருக்குல்ல, உனக்கு எங்கே வேணுமோ நீ அந்த மாதிரி பிளான்ட் பண்ணி வச்சுக்கோ, இந்த சீட்ஸ்லாம் எடுத்துக்கோ, இந்த மாதிரி நீயே கற்று வச்சுக்கோ அப்படின்றாங்க. எப்படி நான் கற்றுக் கொடுக்குறேன்றாங்க. க்ரோத் டைம் 10 minutes, ஸ்மால் பிளான்ட். ஓகே, வச்சாச்சு. ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். தண்ணி பாருங்கள், அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு க்ளவுடு மாதிரி வந்து தண்ணி ஊற்றுதா. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி மழை தண்ணி மாதிரி சின்னதாக அதுக்கு ஒரு ஸ்பெல் போட்டிங்கன்னா அங்கே ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி உருவாகி அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றும். இப்போ இன்னும் 9 minutes போட்டிருக்கா, அது க்ரோ ஆகிட்டுருக்கு. டிட்டானி ஸ்மால் பிளான்டர். Well done. Once it can be harvested, your dittany will be ready to use in Wiggenweld potion. I'll let Professor Sharp. அது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நீ உன்னோட போஷன் கிளாஸ்க்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம்ன்றாங்க. What say we branch out? Introduce you to a different sort of flora, the Chinese jumping cabbage. You'll find that some plants are better suited to uses Chinese jumping cabbage ன்னு இருக்கு. The cabbages do get testy without something to chew. Fortunately, I have a dummy for them to gnaw on. Be a dear and let them have a good jumping. Yes, Professor. They're in the other greenhouse. It's just at the end of the greenhouse leading out of this room. Your classmate, Mr. Pruitt, has kindly offered to accompany you. Come back and see me when you're finished. And mind your fingers. They do bite. அது கையை கடிச்சிரும், பார்த்துப்பா அப்படின்றாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது அது இது ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கு. சரி, நம்ம கேமை ஃபோக்கஸ் பண்ணலாம். வேற எங்கேயோ மைண்டு போகுது. ஓகே,
Meet Leander Hello. Prevet. Saw you on your way to Hogsmeade the other day. Nice to meet you. I'm Leander. I'll be showing you the nice work in defense against Go the dark to arts, the by other way. greenhouse. Excuse me? எங்க அவன் கூட வரானா? வாடா. And he's good. Thinks he's really good. But you outright slaughtered him. The other greenhouse க்கு வந்துட்டோம். Well, thank you. இவன் தான் ஏதோ ஹெல்ப் பண்ணுவான் போல நம்ம ஹவுஸ் தான் ஆவணும். Place myself. I mean, here we are. செபாஸ்டின் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். Chinese chopping cabbage. அது எங்க இருக்கீங்க? தோ இருக்கு. Grab a few of those cabbages. Just ஐயோ அது என்னங்க பல்லா இருக்கு. Now, see that dummy? சரி அதெல்லாம் எடுத்துட்டாச்சு. They'll do the rest. இந்த ஜம்பிங் கேபேஜ் தூக்கி இது மேல கடாசுன்றான். எப்படி? allows you to see in dark. ஓகே அட்டாச் பண்ணணும் போலக்கு டோருக்கு. இப்போ எக்யூப் பண்ணிட்டுமா இந்த ஜம்பிங் கேபேஜ், அதாவது அந்த சாப்பிங் அந்த கேபேஜ் தூக்கி இது மேலே அட்டாக் பண்ணலாம். அதுக்கு வந்து எப்படி த்ரோ பண்ணுறது? ஓகே டேப் அண்ட் டு டூல் யூஸ். இந்த கீழே போட்டோன்னே பாருங்க போய் கடிக்குது. அதை கடிச்சு கொன்னுச்சு. நம்மளே கடிக்குமோ? ஐயோ ஆமாம் உருண்டு வருது பாருங்க. Vicious little bastards, aren't they? My kind of plants, not like stupid booba tubers and bouncing bulbs. இது நான் க்ரோ பண்ண பிளான்ஸ் தான் இப்போதைக்கு அப்படின்றான். புது ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்காக என்ன மேடம் க்ரோ பண்ண சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்றான். ஐ சப்போஸ் தே குட் கம் இன் ஹேண்டி. எனக்கு அது யூஸ் ஆகும். ஷியோர் பட் தட்ஸ் ஜஸ்ட் டம்மி. ஐ வாஸ் இமேஜினிங் இட் ஆல்ரெடி. I suppose they could prove useful outside of the greenhouse. கண்டிப்பா அது green house-க்கு வெளியில யூஸ்ஃபுல்லா இருக்கும். Even if it is from a cabbage. It's chaos out there. Trolls in Hogsmeade and such. You can't be above throwing a cruciferous vegetable if necessary. Dogweed and deathcap has more of them if you're keen. Other plants too. Ones your parents wouldn't plant in the garden. You get the idea. Anyway, we probably ought to head back to class. கொஞ்சம் டேஞ்சர் பார்த்து யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்றோம். Take your time. I'll see you back in class. Return to Professor Garlic. இது இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது அப்பப்போ வரும். ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு எப்போ வேணாலும் தேவைப்படலாம் அப்படின்றான். கார்லிக் ப்ரொஃபஸர் அவங்க கிட்ட போவோம். செல்லக்குட்டி கார்லிக். Helpful reminder as to why we should always wear our dragon hide gloves. I shall end up... I tended to the Chinese chomping cabbages, Professor. நீங்க சொன்ன மாதிரி அத பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. I hope they weren't too much trouble. உங்கள மாதிரியே. Don't see any bite marks or missing digits. And good, as you do seem to be quite green-fingered. Oh, I'm eager to see your skill in the soil continue to blossom. As am I. Plants offer so much. Don't care. Magical plants have so much to offer. The magical plants எல்லாமே சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. Herbology is a bounteous subject. Tend to your garden and it will tend to you. Well, I suppose that's everything. Do come by for a chat sometime. I so enjoy checking in with my new students. ஆஹா வேணும்னே தாங்க வச்சுக்கிறானுங்க. டேய் டெவலப்பர்ஸ் நல்லா பண்ணுறீங்கடா. அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கும் போர் அடிக்குது, அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க பேசலாம் அப்படின்னு. புது ஸ்டூடெண்ட் கிட்ட நானும் பேசணுன்னு விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னடா இது வேறு மாதிரி போகுது. ஒருவேளை இது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடுமோ தெரில. அது என்னன்ட்டு மலரே நீ ஆமாங்க, அதில் இதுலேயும் சுற்றி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கா, அந்த மாதிரி பிரேமம் மாதிரி ஆகிடும். மலரே நின்று நானே அந்த பாட்டெலாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அதில் என்ன கான்செப்டு, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ப்ரொஃபஸர், இதுலேயும் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டு. அப்படியே அவன் ஒன்று ஒரு பாட்டு பாடும்போது இங்கே அப்படியே எல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே மேலேருந்து கொட்டுமா, இதாகுமா. ஐயோ ஐயோ காப்பி ரைட் வந்துடும் ஒரிஜினல் சாங் போட்டால்.
ஏன் ஒரிஜினல் லிரிக்ஸில் பாடினீங்கன்னா கூட கவர் சாங்குன்னு போட்டுருவானுங்க. ஆனால் கிளைம் அடிச்சு விட்ருவான். எப்படி போகிறது? மேப் நம்ம தான் செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் இது. பாய்சன் கிளாஸ், போஷன் கிளாஸ். போஷன் கிளாஸுக்கு போகிறதுக்கு வழி எது? இது டோரா இது? இல்லை, இங்கே இருக்குது. இங்கே 2 பேர் உட்காந்து கடலை போட்டுருக்கானா? அவங்களாம் என்னென்ன பேசுகிறாங்கன்னு நம்மளால ஒட்டு கேட்க முடியுது பாருங்க, பக்கத்தில் போய் நின்னா. இது என்ன ஒரே மாதிரி இருக்குது எல்லாமே? 2 பொண்ணும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன். கிளிச் ஆயிடுச்சு கேமு, தெரியுதா? 2 ஒரே ஃபேஸ், ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே மூஞ்சி. அது என்பிசி வந்து க்ளோனிங் மாதிரி அப்பப்போ வைப்பாங்களா ரேண்டமாக, அதுக்குன்னு இது 2 பக்கத்தில் க்ரியேட் ஆகிருக்கு. ரேண்டமாக க்ரியேட் ஆகும்போது இல்லை நம்ம ட்வின்ஸ்ன்னு சொல்லி சமாளிச்சிருவானுங்க. Hello, I don't believe we've met. Oh, hello. I'm Lenora. இது ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட், இதுகிட்ட இன்டராக்ட் பண்ணலாம். இது மாதிரி சைடு மிஷன்ஸும் நிறைய இருக்கு இந்த கேம்ல. இது வந்து ஹஃபுல் பஃப்னு நினைக்கிறேன், இல்ல வெளியில இருந்து வந்திருக்க ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். I never noticed it before. If I know Hogwarts, and I do, an empty frame doesn't appear for no reason. இவ வெளியில வேற ஹாக்வார்ட்ஸ் வெளியில இருந்து வந்திருக்க ஸ்டூடெண்ட். Have you learned anything about it? Have you gained any insights about the painting since you've been studying it? I did discover that casting Lumos has an effect of some kind. Lumos யூஸ் பண்ணா இல்ல ஏதோ எஃபெக்ட் இருக்குன்றா. Okay, are there any other painting like this here? Are there any other empty paintings like this around the school? இந்த மாதிரி empty painting வேற ஏதாவது இருக்கா? இல்ல கொஞ்சம் தான் இருக்கு. இது மேல அந்த லூமாஸ்ன்ற ஸ்பெல்ல யூஸ் பண்ணா இந்த பெயிண்டிங் ரிவீல் ஆகுது. This one, I'll know what to do with all of them. Okay. As good a place as any to begin. If I have the time, I may look. Could be intriguing. I've been racking my brains long enough. நான் எவ்வளவு நேரமா இத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடியல, நீ வந்து இது பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. Do come and find me if you stumble on something illuminating. Like a moth to a frame. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்பெல் இருக்கும்ல, அது எங்கது? Lumos. The reveal ஆகுது. Spot must be a clue. ஏதோ ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு. படிக்கட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஃபவுண்டைன். இந்த மாதிரி படிக்கட்டு இங்க எங்க இருக்கு? இதோ இருக்கு. ஆமா, படிக்கட்டு. இது மாதிரி இல்லையே. இதெல்லாம் ஞாபகம் வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். படிக்கட்டு ஒரு தூண் மாதிரி இருக்கு. இதோ இங்கே தான் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தூண் இருக்கு. இந்த இடமா இருக்குமோ? இல்ல, இது இல்ல. அந்த பில்லர் இருக்கு, பில்லருக்கு பக்கத்துலன்னு போட்டிருக்கு. அதோ இருக்கே. This looks like the location from the painting. அந்த பெயிண்டிங்ல இதுதான் இருந்தது. Special about it. Revelio. ஃபீல்ட் கைடு. இது இல்ல, தோ அந்த ஷவர்ல ஏதோ ஒன்று இருக்கு. Accio. Levioso. Lumos. Lumos. Let's get you back to your frame, little moth. இது இந்த மாத்தை வந்து எடுத்துட்டு போய் இப்போ அந்த ஃப்ரேம்ல வைக்கணும் போல இருக்கு. இது இந்த பெயிண்டிங்ல இருந்த மாத்.
இது எடுத்துகிட்டு போய் அதில் இப்போ அட்டாச் பண்ண உடனே ஏதோ ரியாக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். செம்ம லாஜிக்காக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இந்த கேமில் சொல்லாத விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். இது இப்போ யோசிச்சிங்களா இப்போ என்ன நடந்ததுன்னு? நார்மலாக நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தால் என்ன யோசிப்பீங்க? நான் அங்கே போனேன், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன், அவ்வளோதானே யோசிப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு சயின்ஸ் இருக்குது. அது யாராவது யோசிச்சிங்களா? நான் என்ன ஸ்பெல்லை யூஸ் பண்ணேன்னு யோசிச்சிங்களா? லூமாஸ் ஸ்பெல்லு எதுக்கு யூஸ் பண்ணுறது? லைட் எரியறதுக்கு. அது நான் இப்போ பிடிச்சிட்டு வந்தது என்னது? பூச்சி. நம்ம டியூப் லைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ டார்ச் லைட்டோ ஏதோ ஒன்று காமிச்சோன்னா அது சுற்றி பூச்சி பறக்குமா? இப்போ அந்த பூச்சி அங்கேருந்து நான் கையில் பிடிச்சி தூக்கிட்டு வர முடியல. ஸோ இந்த லூமாஸ்ன்னு ஒன்று அந்த பூச்சி வந்து இதை சுற்றி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த பூச்சி அப்படியே பிடிச்சிட்டு வந்து ட்ராப் பண்ணும்போது திருப்பி இந்த லைட் ஆஃப் பண்ணோடனே அதில் போய் அது ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இதில் லாஜிக் பக்காவாக வச்சுருக்கான் பார்த்தீங்களா கேமில். சும்மா ஏதோ ஒன்று வைக்கிறோன்னு வைக்கல, நம்ம அதுக்கு பின்னாடி ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு சயின்ஸ் இருக்குது பாருங்கள். அதை தான் சொன்னேன் நான். இதை நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். இங்கே யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். இதோ அந்த பொண்ணு அதை கண்டுபிடிச்சிட்டேன். நான் சால்வ் பண்ணிட்டேன். I followed the clues. I found the location depicted in the painting and then I cast Lumos to guide a moth back to the frame. All very logical, I suppose. Pity I was so close to solving it. You have a knack for solving riddles. ஆல்மோஸ்ட் க்ளோஸா போய்ட்டான். என்னால பண்ண முடியல, நீ பண்ணிட்டியே, பரவாயில்லையே. So was Meat, although he does tend to over-explain. Well, I'm glad someone figured it out. The moth! I should have seen that. So ஒரு quest வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெயின் ஸ்டோரி இல்லாத ஒரு quest. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 2 மிஷன்ஸ் வந்து இருக்குது. வேர்ல்டு மேப்பில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒரு இடம் இருக்கா, லோவர் ஹாக்ஸ்ஃபீல்ட், ஏ ஹேம்லெட் ஆஃப் லோவர் ஹாக்ஸ்ஃபீல்ட் இன் தி ரீஜியன், அது ஒன்று இருக்குது. ஹாக்வர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி அனெக்ஸ். த நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ மஸ்ட் அட்டெண்ட் இஸ் போர்ஷன்ஸ். இட் இஸ் டாட் பை ப்ரொஃபஸர் ஷார்ப். நம்ம படத்தில் வந்து ப்ரொஃபஸர் ஸ்னேப் வருவார்ல போர்ஷன்ஸ் கிளாஸில், இதில் வந்து வேறு ஏதோ இருக்குது. இது ஹாரி பாட்டருக்கு முன்னாடி நடக்கிற கதையா இல்லை ஹாரி பாட்டருக்கு அப்புறம் நடக்கிற கதையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் நினைக்கிறேன். இது கூகுள் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஸோ போர்ஷன் கிளாஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டாவாக இருக்குது பாருங்கள், இதுதான் போர்ஷன்ஸ்னால் அந்த அண்டாவில் பல்லி வால் இந்த தவளை இதெல்லாம் போட்டு கிண்டுவாங்கள்ல சூன்யக்காரங்களாம். ஸோ அதுதான் போர்ஷன் கிளாஸ். அதெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் மாதிரி ரியாக்ஷனில் ஆல்கெமிஸ்வாங்கள்ல அது மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனில் ஒன்று கிடைக்கும். அந்த மேஜிக்கல் அந்த போர்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் குடிச்சோன்னா ஒரு சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். அது ஒரு இது மாதிரி ஹெல்த்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். இல்லை அதை வந்து தூக்கி போட்டால் பாட்டில் அப்படியே தூக்கி போட்டால் வெடிக்கும். அந்த மாதிரி வெப்பனாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மேஜிக்கல் ஒரு இது போர்ஷன் தான் இது. என்னவா வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம போகிற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து ஒவ்வொரு போர்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கிளாஸ் தான் இது என்னது. ஓகே, இந்த மிஷன் நம்ம வந்து அடுத்த பார்ட் 4ல் நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த லைவ் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த லைவ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். until then signing out AAA. டேக் கேர். ஸோ போர்ஷன் கிளாஸில் நம்ம ஹாக்வர்ட்ஸ் லெகசி அடுத்த பார்ட் 4ல் கண்டினியூ பண்ணுவோம். இதோட இதை முடிச்சுக்கலாம். டேக் கேர். இந்த கேம் இன்னும் போக போக இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. அப்போ தான் உங்களுக்கு அடுத்து என்ன ஆகுன்றது அடுத்த பார்ட்டில் தெரியும். ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் until then signing out AAA. டேக் கேர்.